வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட்டில் வந்து பிவோட் டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டாவை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலம் ஏ, காலம் பி, காலம் சியில் வந்து சேல்ஸ் பர்சன், ரீஜியன், சேல்ஸ் இது 3 இருக்குது. இந்த 3 டேட்டாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிவோட் டேபிளில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சந்தோஷன்ற சேல்ஸ் பர்சன் வந்துட்டு 4 ரீஜனை கவர் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஈச் சேல்ஸ் பர்சனும் வந்துட்டு 4 ரீஜனை கவர் பண்ணுறாங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ரீஜனில் அப்படின்றது டேட்டாவும் நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து பிவோட் டேபிளில் நம்ம மாற்றுறோம். பிவோட் டேபிளில் மாற்றுறதுக்கு முன்னாடி கவனிங்க, இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிளாங்காக ஒரு காலமோ இல்லை பிளாங்காக ஒரு ரோவோ எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் டேட்டா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் பிளாங்க் செல்லோ பிளாங்க் காலமோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நமக்கோட டைட்டில் ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் லெட்டரில் போல்டாக மாற்றிக்கிட்டு நம்மளோட டேட்டாவை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு டேபிள் ஃபார்மேட்டாக மாற்றிக்கோங்க. டேபிள் ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஸ் ஏ டேபிள்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டைலில் வந்துட்டு இந்த டேட்டாவை வந்து டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பிவோட் டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு நான் வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டேட்டா வரலும் எனக்கு வேணுமோ அந்த டேட்டாவை ஃபுல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பட்டன் போகிறேன். இன்செர்ட் பட்டன் போனாங்கனாக்கா பிவோட் டேபிள்னு கேட்கும் இருக்குது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேபிள் 1 அப்படின்னு வந்துடும். ஏன் நான் டேபிளாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா டேபிள் 1ன்றது வந்துட்டு இங்கே வருது எனக்கு. இதே நான் வந்துட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணாமல் டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணியிருந்தா ரேஞ்சு வந்திருக்கும் எனக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஒர்க் ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிவோட் டேபிள் ப்ரெசென்ட் ஆகணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே ப்ரெசென்ட் ஆகணுமா, இப்போ டேட்டா இருக்கக்கூடிய ஷீட்லேயே வந்து உங்களுக்கு பிவோட் டேபிள் வேணுமான்றது கேட்குது இது. ஸோ நான் நியூ ஒர்க் ஷீட்டாக கொடுக்க போகிறேன். ஏன் நியூ ஒர்க் ஷீட்டாக கொடுக்க போகிறேன்னா, இங்கே இருக்கிற இப்போது டேட்டா ஆல்ரெடி இங்கேயே இருக்குது. இதே டே ஷீட்டில் வந்து நமக்கு வந்து அதே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுனால புது ஷீட்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து மினிமம் வேல்யூன்றதுனால இந்த ஷீட்லேயே க்ரியேட் பண்ணாலும் ஓகே தான். இதே வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருந்தது அப்படின்னா சேம் ஷீட்டில் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு நியூ ஒர்க் ஷீட்டாக கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஷீட் வந்து புதுசாக எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு சேல்ஸ் பர்சன், ரீஜன், சேல்ஸ் இது எல்லாமே வந்துடுச்சு எனக்கு. ஸோ இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 3த்தையும் சூஸ் பண்ணுறேன். 3த்தையும் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் டேட்டா வந்து எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சேல்ஸ் பர்சன் எவ்வளோ டோட்டலாக ஒரு சேல் எல்லா ரீஜன்லேயும் அவர் எவ்வளோ டோட்டலாக சேல் பண்ணியிருக்காரு, ஈச் ரீஜனில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காருன்றதை அழகாக கொடுத்துருச்சு நமக்கு. ஸோ பர்டிகுலர் சேல்ஸ் பர்சனோட அக்குமுலேட்டட் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோன்றது கொடுத்துருச்சு, ஈச் ரீஜனில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கான்றதும் கொடுத்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்து எல்லா பர்சனுக்கும் நமக்கு வந்து வந்துருச்சு. நமக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய சேல்ஸ் பர்சனை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே ஆஃப் ரிப்போர்ட் அனலைசிஸ் அண்டு ப்ரெசன்டேஷன். நமக்கு வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு வழி. இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு இது எனக்கு 3 மட்டும்தான் இருக்குன்றதுனால எனக்கு ஓகே. இதே லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சேல்ஸ் பர்சனை வந்துட்டு ரோல் ப்ரெசென்ட் பண்ணுறேன். சேல்ஸ் பர்சன் மட்டும் எனக்கு வந்துருச்சு. சேல்ஸ் வேல்யூ மட்டும் நான் வந்துட்டு அடுத்த இதில் வந்து கொடுக்குறேன், சம் வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சேல்ஸ் பர்சனோட வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கும். எந்தெந்த ரீஜன்லேருந்து எவ்வளோ பிரேக்கப் இருந்ததுன்றது நமக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த பிரேக்கப்போடு நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை கொண்டு வந்து வேல்யூஸில் வைக்க வேண்டாம், ரோஸில் வைங்க. ரோஸில் வச்சோன்னா நமக்கு வந்து மேப்பிங் வந்து சூப்பராக வந்து வந்துடும் நமக்கு. இதே இந்த ரீஜனை வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா ரீஜனோட கவுண்டர் சம் வேல்யூ தான் நமக்கு இந்த பக்கம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ரோஸ்லேயே வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் 3 காலமும் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு டேட்டா ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. இப்போவும் நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்னா இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிருக்கோம். ரோலையும் வேல்யூஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணி டேட்டாவை வந்து அப்ளை பண்ணி நம்ம இங்கே வந்து டேட்டாவை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அழகாக வந்து வந்துருக்குது. ஸோ
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.